ஹலோ காய்ஸ், அழகே அழகில அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால், மதி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இவங்கண்ட டார்ச்சர் அவங்களால தாங்கவே முடியலை. என்னப்பா இவங்க என்னதான் பண்ணுறேன்னே தெரியலையே, ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து மதி நினைக்கிறாங்க. ஆரம்பத்தில் மதியை சமைக்க சொன்னாங்க. அப்புறமா வந்து அவங்கண்ட ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போடு என்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா வேலையுமே மதி தான் பார்க்கணும் என்ற மாதிரி வந்து அவங்களோட மாமியார் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மதி வந்து கோவத்தோடையும் பேசாமல் தான் இருந்தாங்க. ஆனால் மலர் சொன்னாங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மதி அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா என்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சொல்லும்போது அவங்கள்ட மாமியார் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடியெல்லாம் அவளுக்கு வேலை இருந்துச்சு, அதனால் அவள் திமிரா இருந்தா. இப்போ தான் அவளுக்கு வேலை இல்லையே, என்னதான் வேணுமென்று சொன்னாலும் அவள் தன்னோட பையனை தான் கேட்கணும், பணமே இல்லாதவ. அப்படி இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போவா? போகவே மாட்டா, பயந்துட்டு தான் இருப்பா என்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் மலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் மதி கிடையாது, அவங்க சீக்கிரமாகவே ஒரு வேலை எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போயே ஆவா, நீங்கள் பாருங்கள் என்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்படியா மலரு, இப்போ பாரு, நான் ஏதாவது அவளுக்கு சொல்கிறேன்னு அவள் போகிறான்ட்டு பார்க்கலாம் என்ற மாதிரி வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு மலரு, இங்கே வா, மதி இங்கே வா, 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு மலரு, இவ்வளோ நாள் நீ தானே இந்த வீட்டு வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த, அதனால் உனக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி தந்திருக்கிறேன். நீ ஒரு வாரத்துக்கு ஒரு வேலையும் பார்க்க தேவையில்லை. ஆனால் அவ்வளோ வேலையும் மதி தான் ஒரு வாரத்துக்கு பார்க்கணும். அதுக்கப்புறமா மதி எல்லா வேலையும் சரியாக பார்த்தா மட்டும் அரைவாசி வேலை நீயும் அரைவாசி வேலை மதியும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வேளை அவள் சரியாக பார்க்கலன்னு சொன்னால் எல்லா வேலையும் இவ தான் பார்க்கணும். இவ்வளோ நாள் நீ பார்த்ததானே மலரு, அப்படி இருக்கும்போது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, ஏதாவது தெரியாட்டி நீ சொல்லிக் கொடு, அதுக்காக அந்த வேலையெல்லாம் நீ பண்ணணுமென்ற அவசியமே இல்லை, சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கத்த, இதெல்லாம் நல்லாவே இல்லை, ஒரு பொண்ணை இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்தணுமெண்டு அவசியமே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு அவங்களோட மாமியார் சொல்கிறாங்க, என்ன மலரே, இவ்வளோ நாளும் இந்த வீட்டில் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல வாரியா? இங்கே பாரு, வீடுன்னு சொன்னால் 4 வேலை இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் பண்ணத்தான் வேணும், அதுக்காக நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்காக வீட்டே நான் குப்பையாவா வச்சுருக்க முடியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க வரக்கிடையில் பசங்க வரக்கிடையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுங்க, ஆனால் மலரே நீ எந்த வேலையும் பண்ணக்கூடாது. மதி இங்கே வா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணு, பாத்திரமெல்லாம் நல்ல வடிவாக வந்து பளபளன்னு கழுவி எல்லாம் வந்து கிச்சனில் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாட்ட அழுக்கு ட்ரெஸ்ஸும் இருக்குது, அதெல்லாம் நீ துவைச்சி போடணும். இந்த மாதிரி எல்லா வேலையும் பாரு, ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் அப்புறமா சொல்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மதிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்ப்போமே. அவங்களுக்கு திரும்ப திரும்ப நான் ஏதாவது சொன்னால் இந்த பொண்ணு என்ன வாயாடி பொண்ணாக இருக்குது, ஏதாவது பேசிகிட்டே இருக்குது என்ற மாதிரி வந்து நினைப்பாங்கன்னு பார்த்தா அவங்க இதை அட்வான்டேஜாக எடுத்து எல்லா வேலையும் இந்த தலையில் போட்டுட்டு போகலாம்னு பார்க்குறாங்களே, என்ன இவங்க என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதில் இருந்த ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. அவங்க வேணுமெண்டே உடைக்கலை, தெரியாதனமாக தான் உடைஞ்சு போச்சு. இதை உடைஞ்சதை பார்த்தோன்னா அவங்கள்ட மாமியார் வந்து திட்டுறாங்க, என்ன மதி, உனக்கு பார்த்து இதெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாதா? இப்படி என்று சொன்னால் மலர், இதுக்கிடையில் எத்தனை கண்ணாடி உடைச்சிருக்கணும் சொல்லு பார்க்கலாம், உனக்கு என்ன அறிவே கிடையாதா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அறிவே இல்லாமல் நான் ஒன்றும் காலேஜில் வந்து லெக்சர் வேலை பார்க்குறதுக்கு போகலை, எனக்கு நல்லாவே அறிவு இருக்குது, தேவையில்லாமல் இதுக்கு வந்து இந்த மாதிரி என்னை சீண்டி பார்க்குறீங்க, வேணுமென்று நான் உடைக்கவே இல்லை, அது தெரியாதனமாக உடைஞ்சது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சுரேஷ் வந்து வந்துட்டாங்க. வந்தோடனே, இங்கே பாருடா சுரேஷ், இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இருக்க விடவே மாட்டேன்டுது, நான் பேசாமல் தான் இருந்தேன், தானாக போய் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் வீட்டை பெருக்கிறன்ற பேரில் அந்த கண்ணாடியை உடைச்சி போட்டு நிற்கிறான். அந்த கண்ணாடி என்ன விலை தெரியுமா? நான் ஆசையாக வாங்கினேன், நான் வந்து 20 வருஷத்துக்கு மேலே இந்த கண்ணாடியை வச்சுருக்கிறேன், ஒரே நிமிஷத்தில் போட்டு உடைச்சிட்டாளே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன வேணுமெண்டே பண்ணுறியா? இங்கே அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாத்தையும் உடைச்சி கொட்டிகிட்டு இருக்கிறியா? என்ன நினச்சிருக்கிற நீ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது மதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எதுவுமே இங்கே நான் வேணுமென்ட்டு பண்ணலை. ஒரு சில பேர் வேணுமென்ட்டு பண்ணுறக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க இந்த மாமியார் அடிச்சிடுறாங்க. என்னது ஒரு சில பேரா? மாமியார்ன்னு சொல்ல மாட்டியா? இதுதான் உன்னோட வளர்ப்பா? என்ன நினச்சிட்டுருக்குற என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாது. வீட்டு வேலைகளை சொன்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், வளர்ப்பை பற்றி பேசுகிறீங்க, படிப்பை பற்றி பேசுகிறீங்க, தெரியாத்தனமாக உடைஞ்சதை வேணுமென்று உடைச்சிட்டியேன்ற மாதிரி வந்து அதே ஒரு பெரிய பிரச்சனையாக்குறீங்க. நீங்கள் எங்கேயாவது போகும்போது தெரியாத்தனமாக ஒரு பொருளை தொலைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களை வச்சு அடிக்கிறதா? வேணுமெண்டா நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அப்படித்தானே இதுக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன நியாயம் கதைக்க பார்க்குறியா? உன்னை இந்த வீட்டுக்கு விட்டதே தப்பு. உனக்குரிய ஏற்ற இடத்துல உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். தங்கராசு தெரியாத்தனமாக இந்த வீட்டில் கொண்டு விட்டுட்டா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா? தங்கராசு மேலேயும் சரி, உங்கள் மேலேயும் சரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ண வேண்டி இருக்குது. அதை பார்த்துட்டு நான் வாரேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏய், எங்கே போகிற என்ற மாதிரி வந்து பின்னாடியே கலைச்சிட்டு போகிறாங்க. எங்கேயுமே போகலை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடத்துக்கு தான் நான் போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எதுக்கு வந்து வக்கீலை பார்த்து கேஸ் ஃபைல் பண்ணணும், முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாமே சொல்லிடலாம்ன்ட்டு அங்கே போனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே சுரேஷ் போய் உட்காந்துருக்குறாங்க. அங்கே போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், என்னோட மாமியார் வந்து சரியான கொடுமைப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க இந்த வீட்டில் அவங்க இந்த மருமகனும் வந்து எனக்கு வேலை இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நான் ஆக்ஷன் எடுக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது எப்படி தெரியும் உங்களுக்கு அவங்க தான் வேலை இல்லாமல் பண்ணாங்கன்னு சொல்லி? வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணத்தான் பார்ப்பாங்க. அதெல்லாமா ஒரு பிரச்சனைன்னு கொண்டு வாரீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சுரேஷை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரலை. என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்களோட வீட்டுக்காரருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். எனக்கு சரியான ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த பிரச்சனையை இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் சொல்லணும். அவங்க தான் சொன்னாங்க, இனிமேல் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் என்னட்ட வந்து சொல்லுன்னு சொல்லி. அவங்க இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லையா, அவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க, இப்படியும் வர்றதுக்கு 4 நாள் ஆகும் என்ற மாதிரி வந்து சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. அப்படியா, அவங்க வந்தோடனே நான் அதை சொல்லிக்கொள்கிறேன் என்றுட்டு அவங்க வெளியில் வராங்க. வரும்போது இன்ஸ்பெக்டர் வந்து வெஹிக்கிளில் இறங்குறாங்க. என்னம்மா திரும்பவுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறா, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது சுரேஷ் பின்னாடியே நின்று கையை காட்டுறாங்க. எதுவுமே சொல்லாத, அப்புறமா என்னோட வேலைக்கு பிரச்சனையாக போயிடும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க கேட்கவே இல்லை. இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, ஒவ்வொரு நிமிஷமும் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க என்றுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இல்லை சார், நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை, அவங்க அந்த வீட்டு வேலைகள் எல்லாமே நீ தான் பார்க்கணும்னு சொன்னாங்க, என்னால் முடிஞ்ச அளவு பார்க்கலாமன்ட்டு நினச்சிட்டு வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பித்தேன். அப்படி வீட்டு வேலைகள் எல்லாம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடி வந்து தவறுதலாக விழுந்து உடைஞ்சிட்டுது. அதுக்கு என்ன நீ இப்படியெல்லாம் உடைச்சிட்டியே, 20 வருஷமாக நான் வந்து வச்சுருந்த கண்ணாடியை உடைச்சிட்டியே, எனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் நீ உடைக்கிறியே, வேணுமெண்டா பண்ணுறன்ற மாதிரி வந்து கேட்டாங்க. என்னோட படிப்பை பற்றி பேசுகிறாங்க, என்னோட வளர்ப்பை பற்றி பேசுகிறாங்க. என்னால் தாங்கவே முடியலை, எதுக்கு இதெல்லாம் இழுத்து பேசுகிறாங்கன்னு தெரியல, நான் வேணுமெண்டே அதை பண்ணலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சுரேஷ், ஏற்கனவே உங்களை எச்சரித்து தானே விட்டேன், நீங்கள் மட்டும் வரலையே, உங்களோட குடும்பமே இங்கே வந்திருந்தாங்களே, அவங்க எல்லாம் அதை மறந்துட்டாங்களா? உங்களோட மாமா இங்கே வந்திருந்தாங்க, உங்களோட அம்மா அப்பா இங்கே வந்திருந்தாங்க, திரும்ப அவங்களே இந்த விஷயங்களை பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்களுக்கு பயமில்லையன்ற அர்த்தமா என்ன? திரும்ப அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிடணுமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை சார், இவங்க இன்னமும் தெரியாத்தனமாக வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவள் படித்த பொண்ணு, தெரியாத்தனமாக எல்லாம் வந்து சொல்ல மாட்டா, வேணுமென்று பண்ணுற பொண்ணு மாதிரி அந்த பொண்ணை பார்த்தா தெரியல, நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இனிமேல் ஒரு பிரச்சனை பண்ணினா என்ன நடக்குமென்று சொல்லித்தான் நான் அனுப்பியிருந்தேன், அப்புறமா திரும்ப திரும்ப பண்ணால் என்னத்த? சரி, உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடு, முதல்ல அவங்கள்ட்ட விசாரணை நடத்தணும் என்றுட்டு கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணோட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அந்த பொண்ணு வாழத்தானேம்மா வந்துச்சு, எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லையா, வீட்டில் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, வளமையிலே நான் தான் அந்த வீடெல்லாம் பெருக்குவேன், வீட்டு வேலைகள் எல்லாம் நான் தான் ஐயா பார்ப்பேன், இன்றைக்கு ஒரு நாள் எனக்கு உடம்பு முடியலை, இந்த வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பாரமான்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், தன்னை வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டான்ட்டு இருக்கிற பொருட்கள் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன சார் சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ விலைவாசியெல்லாம் அதிகமாக இருக்குது, இப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் உடைச்சி போட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இல்லையேம்மா அந்த பொண்ணு வேறு மாதிரியெல்லாம் சொல்லிச்சுது, வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்க்க சொன்னாங்க, என்னால் முடிஞ்ச அளவு பண்ணலாம்னு பார்த்தா தெரியாத்தனமாக ஒரு கண்ணாடி உடைஞ்சு போச்சுது, அதுக்காக தேவையில்லாமல் வந்து என்னோட பிரச்சனை பண்ணுறாங்க, வீட்டு பிரச்சனை எல்லாம் இழுக்கிறாங்க, படிப்பை பற்றி பேசுகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இந்த பொண்ணுக்கு எப்படியாவது எங்களை ஜெயிலில் அடைக்கணுமென்ற விருப்பம், அதுதான் இப்படி இந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, சரி நீங்கள் அதில் உட்காருங்கன்ட்டு அப்புறமா வந்து சுரேஷுக்கு சொல்கிறாங்க, உன்னோட அண்ணியை வர சொல்லு, அவங்களும் வந்த வீட்டில் தானே இருக்கிறாங்க. ஆமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது சுரேஷோட அம்மா அப்பா சொன்ன விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்குது, அதே நேரம் வந்து மலர் சொல்கிற விஷயம் ஒரு மாதிரி இருக்குது. மலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வளமையிலே அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் நான் தான் பார்ப்பேன், மதிய வச்சு எல்லா வேலையும் வாங்கணுமென்றதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, மதிய செய்யட்டும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா வந்து அவங்க வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு கண்ணாடி உடைஞ்சிது, அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அந்த பொண்ணு சொல்கிறது தானே சரி, அவங்க சொல்கிறது எல்லாமே சரியில்லை என்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஆமாம் அப்படித்தான், என்னமோ தெரியல அவங்கள சுத்தமாகவே பிடிக்கல, நான் இந்த விஷயத்த இங்கே சொல்கிறது எனக்கே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறது, பாவம் இல்லையா அந்த பொண்ணு வந்த நாளில் இருந்தே கொஞ்சம் திமிராக தான் இருக்கும், இல்லைன்னு இல்லை, ஆனால் அவள் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்கும், ஆனால் இவங்க வேணுமெண்டே தான் பண்ணுறாங்க, இந்த வீட்டில் எங்களுக்கு அடங்கி இருக்கிறேன்டா இல்லையேண்டா வீட்டை விட்டு கிளம்பு என்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க இவ்வளோ நாளும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்புறமா இப்போ வேலையுமே இல்லாமல் போச்சு, என்னமோ வந்து அவங்க தங்கராசு தான் வந்து இதுக்கு காரணம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உண்மை என்னன்றது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் அந்த வீட்டில் நடக்கிற விஷயம் வேணுமெண்டா பார்த்துட்டு இருந்திருக்கலாம், ஆனால் ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து தங்கராசுவை வர வைக்கிறாங்க. என்னப்பா அடுத்தவங்க வேலை பார்க்குறது உனக்கு பிடிக்கலையோ என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலை என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, மதியோட வேலையை நீ தான் இல்லாமல் பண்ணியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எதுக்கு நீ வந்து காலேஜுக்கு போனால் எல்லா ஃபுட்டேஜும் எங்கள்கிட்ட இருக்குது, நீ பொய் சொல்ல முடியாது, நீ காலேஜுக்கு போனது, அங்கே ஆஃபீஸில் பேசினது, அந்த பொண்ணுக்கு வேலை இல்லாமல் பண்ணது எல்லா ஆதாரமும் இருக்குது, இப்போ என்ன சொல்ல வர என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை இந்த பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி தான் நான் அப்படி பண்ணேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படியே பிரச்சனை பெருசாகி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கூப்பிட்டீங்க பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு உங்களை ஜெயிலில் போட்டால் தான் சரி போல இருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லையா அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்கய்யா, இல்லையா அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்கய்யா, இனிமேல் அப்படி நடக்காது என்ற மாதிரி வந்து கெஞ்சுறாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்படியே விட்டால் அந்த பொண்ணெல்லாம் பாவம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மதியை கேட்குறாங்க, என்ன மதி இப்படியா நீ பண்ணுவ, ஏமா தொட்டதுக்கெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடியாரன்ற மாதிரி வந்து தங்கராசு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், தொட்டதுக்கெல்லாம் நான் ஓடியறையில், என்னோடய வேலையில் வந்து நீங்கள் கை வைக்கிறீங்க, வேலையை இல்லாமல் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் என்ன நடக்குது காலையில் இருந்து இரவு வரைக்கும் மட்டும் உங்களுக்கு தெரியுமா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, என்ன சொன்னால் எனக்கு கோவம் வருமோ அதைத்தான் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க, சமையல் பண்ண சொன்னாங்க, பண்ணி கொடுக்கும்போது வந்து அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்கிறாங்க. சரி ஒரு சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னால் கொஞ்சமாவது மிச்சம் மீதி வைப்பாங்களே, இவங்க ஒரு சொட்டு கூட மிச்சம் மீதி வைக்கலை, அப்படியே சாப்பிட்றாங்க, நல்லா இருந்தபடியே தானே சாப்பிட்டுருக்குறாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அதில் குறை சொல்லுவாங்க, கேட்டால் சாப்பிடணுமன்றதுக்காக சாப்பிட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சாப்பாட்டை தான் மலரக்காவும் சாப்பிட்டாங்க, நானுமே சாப்பிட்டேன், நாங்களுமே மிச்சம் மீதி வைக்கலை, எங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி அந்த சாப்பாட்டில் எதுவும் தெரியலை, ஆனால் இவங்களுக்கு குறை தெரியுது, என்ன காரணம்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் அவங்க அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்க பிடிக்கலைன்றதுக்காக ஏதாவது குற்றங்குறையை சொல்லிட்டு இருக்கிறதா, அது மட்டும் இல்லாமல் இப்படியே போய் கடைசியில் இல்லாத பொல்லாத சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில் என்னை மாட்டி விட்டுடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அந்த வீட்டுக்கு போகவே பயந்து போக வேண்டி இருக்குது, என்னமோ எதிரியோட வீட்டுக்கு போகிறேன், என்ன கோவத்தை வச்சு என்ன மாதிரியான பழிவாங்கலை பண்ணுறாங்களோ தெரியலை என்ற மாதிரி பயத்தில் போக வேண்டி இருக்குது, இப்படியா ஒரு ஹஸ்பண்ட் வீட்டை போகும்போது போக முடியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சுரேஷை வந்து திரும்பவுமே எச்சரிக்கிறாங்க, அவங்கள்ட்ட அம்மா அப்பாவையும் எச்சரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சுரேஷோட வேலைக்கு தான் பிரச்சனை வரும், அந்த பொண்ணை நெடுக்கலை நீங்கள் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தால் அப்புறமா வந்து நான் அதுக்கான நடவடிக்கை எடுத்தே தீர்வேன், இது 2வது தடவையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கப்புறமா உங்களையெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்க முடியாது, நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, வேணுமெண்டே பண்ணுறீங்கன்னு எனக்கே நல்லா தெரியுது, நான் ஒரு 5 நிமிஷம் பேசும்போதே நீங்கள் பேசுகிற விஷயத்தையும் அந்த பொண்ணு பேசுகிற விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்கன்றது எனக்கு தெளிவாக
தெளிவாகவே தெரியுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா எல்லாரும் அப்படியே திகைச்சு போகிறாங்க. என்னப்பா இது, இந்த பொண்ணு இப்படியே போலீஸ் ஸ்டேஷனும் வீடுமா அலைய போகுது போல இருக்குது, நாங்கள் வீட்டிலேயே நீ உட்கார முடியாத போல இருக்கு, என்ன பண்ணலாம் என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பினா, நீங்க 1 வாரம் பேசாம இருக்கிறீங்க. அப்புறமா பழையபடி ஆரம்பிச்சிடுறீங்க. இப்படின்னு சொன்னா, என்ன பண்றது அந்த பொண்ணு? என்ற மாரி வந்து சொல்றாங்க. சரியம்மா, நீ எந்த காலேஜில வேலை பார்த்த? என்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த காலேஜின்ட பேர சொன்னோன்னே, அந்த இடத்துல உனக்கு வேலை இல்லாம போனதுக்கு உண்மையிலே இவர் தான் காரணமா இருந்தா, அதுக்கான தண்டனை இவர் அனுபவிச்சே தான் தீரணும். அது மட்டும் இல்லாம, அதுக்கு தகுதியான உன்னை எதுக்காக அவங்க வேலைய விட்டு நிறுத்தினாங்கன்ட்டு, அவங்களே நான் விசாரணை பண்ணணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா தங்கராசுக்கு என்ன பண்ணுறது தெரியல. நான் தான் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஆள், நான் சொல்கிறது தான் இவங்க எல்லாம் கேட்கணுமென்ட்டு பார்த்தா இப்போ பிரச்சனை வேறு மாதிரி போகுதே. இப்போ இனிமேல் வந்து இவங்களோட பிரச்சனையில் நான் முடிஞ்ச அளவுக்கு தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே மதியம் நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்னை ஒரு முட்டாள் வீட்டிலே உட்காந்துருந்தா அழுதுட்டு இருப்பேன்னு வச்சிங்களா, அல்லது மலரக்கா மாதிரி இவங்க என்ன அட்டகாசம் பண்ணாலும் அதை சகிச்சுட்டு அழுதுட்டு பேசாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பேன்னு வச்சிங்களா, என்ன பிரச்சனை நடந்தாலும் அதில் என்னில் புள்ளையண்டா வந்து மன்னிப்பு கேட்பேன். இல்லை என்னில் புள்ளை இல்லாமல் நீங்கள் பிரச்சனை கொடுக்குறீங்களா இருந்தால் ஒரு அளவுக்கு தான் என்னால் பொறுத்து கொள்ள முடியும். அதுக்கப்புறமா வீட்டில் போய் அழுகிற வேலையோ இல்லை பயந்துட்டு இருக்கிற வேலையோ என்னட்ட நடக்காது என்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி அவங்க நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலை. மதி வந்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. இவங்களுக்கு இதுதான் சரி என்ற மாதிரி வந்து அவங்க ஒரு தெளிவாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.